ஸ்ரீ குருப்யோ நமஹ. பாலாஜி பதிவுகள் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கும் பாலாஜி சாஸ்திரிகள். ஸ்ரீமன் நாராயணீயம் தசகம் 87. குசேல விருத்தாந்தः. குசேலநாமா பவதஸ்ததீர்த்யதாம் गतस्य सान्दीपनिमन्दिरे द्विजः त्वदेकरागेण धनादिनिस्पृहो दिनानि निन्ये प्रशमी गृहाश्रमी. குச்சேலன் என்கிற பிராமணர் சாந்திபனி என்பவரின் ஆசிரமத்தில் உன்னோடு கல்வி கற்ற தோழன் கிருஷ்ணா. இயல்பாகவே அமைதியான குணத்தை கொண்டவர் குசேலர். இல்லறத்தை ஏற்றவர். அந்த குசேலர் உன்னிடத்தில் மட்டுமே கொண்ட ஒரு தனிவிதமான பக்தியால் செல்வம் முதலியவற்றில் பற்று இல்லாதவராகவே தன்னுடைய வாழ்நாட்களை கழித்து வந்தார். சமானசீலாபி ததீய வல்லபா ததைவ நோ சித்தஜயம் சமேயுஷி கதாச்சிதூச்சே பதவிருத்திலப்தயே ரமாபதி கிம் ந சகா நிஷேவ்யதே. அந்த குசேலனின் மனைவியும் அவரைப் போலவே நல்ல குணங்கள் படைத்தவளாகவும் அவரைப் போலவே சித்தத்தை அடக்க இயலாதவளாக இருந்தாள். அதனால் ஒரு சமயம் தன்னுடைய கணவனான குசேலரிடம் குடும்பம் நடத்த தேவையான பொருள் வேண்டி செல்வத்துக்கு அதிபதியும் உற்ற நண்பரும் உலகத்தையே காப்பவருமான கிருஷ்ணரை ஏன் நாம் நாடக்கூடாது என்பதாக ஒரு கேள்வியை கேட்டாள். இதீரிதோயம் பிரியயா க்ஷுதார்த்தயா ஜுகுப்சமானோபி தனே மதாவகே ததா த்வதாலோகன கௌதுகாத்யயோ வகன் பட்டாந்தே பிருத்துகானுபாயனம். ஹரே கிருஷ்ணா, உன்னுடைய நண்பனான அந்த குசேலர் பசியால் வருந்திய மனைவி இந்த விதமாக கூறியதை கேட்டார். ஒரு கர்வத்தை உண்டாக்கக்கூடிய செல்வத்தில் வெறுப்பு உள்ளவனாக இருந்தாலும் உன்னை காண வேண்டும் என்ற விருப்பத்தால் அப்பொழுதே தன்னுடைய ஆடையின் தலைப்பில் காணிக்கையாக தன்னிடம் இருந்த கொஞ்சம் அவலை முடித்து கொண்டு துவாரகையை அடைந்தார். கதோயம் ஆச்சரியமயீம் பவத்புரீம் கிரகேஷு சவ்யா பவனம் சமேயிவான் பிரவிஷ்ய வைகுண்டமிவாப நிர்விருத்திம் தவாதி சம்பாவனையாது கிம் புனः. அந்த குசேலர் வியக்கத்தக்க உன்னுடைய நகரத்தை அடைந்தார். பல வீடுகளுக்கு நடுவில் மிகவும் உயர்ந்ததான ருக்மிணியின் வீட்டில் பிரவேசித்து வைகுண்டத்தையே அடைந்தவர் போல பேரின்பத்தை பெற்றார். நீயும் மிகவும் சிறந்த முறையில் செய்த மரியாதைகளால் அடைந்த பேரின்பத்தை வார்த்தைகளாலும் வர்ணிக்க முடியாது. பிரபூஜிதம் தம் பிரியயா ச வீஜிதம் கரே கிரஹீத்வா கதய புராகிருதம் யதிந்தனார்த்தம் குருதாரச்சோதிதைः அபர்த்து வருஷம் ததமர்ஷிகானனே. ஹரே கிருஷ்ணா, நீயும் உன்னுடைய நண்பனான குசேலரை நன்றாக வரவேற்று உபசரித்தாய். உன்னுடைய மனைவியான ருக்மிணி குசேலருக்கு விசிறியால் விசிறிவிட்டாள். நீ அந்த குசேலரின் கையை பிடித்து கொண்டு பால்யகால கதைகளை பேசிக்கொண்டே இருந்தாய். முக்கியமாக குரு பத்னியால் விறகு கொண்டு வர ஏவப்பட்டு சென்றிருந்த சமயத்தில் அகால மழையில் இருவரும் அகப்பட்டு கொண்டதையெல்லாம் நினைவு கூர்ந்து பேசிக்கொண்டிருந்தாய். திரபாஜுஷோஸ்மாத் பிருத்துகம் பலாதத பிரகிருக்ய முஷ்டௌ சகிருதாசிதே த்வயா கிருதம் கிருதம் நன்வியதேதி சம்பிரமாः ரமா கிலோபேத்ய கரம் ருரோததே.
பிறகு அந்த குசேலர் தான் கொண்டு வந்திருந்த அவலை எப்படி கொடுப்பது என்பதாக வெட்கப்பட்டு மறைத்து வைத்து கொண்டிருந்தார். அப்பொழுது குசேலரின் உள்ளத்தை புரிந்து கொண்டவனாக, நீயே அவரிடமிருந்து வலிந்து அந்த அவலை பிடுங்கி அதில் ஒரு பிடியை எடுத்து உண்டாய். இரண்டாம் பிடி அவலை எடுக்கும் முன் லக்ஷ்மி தேவியான ருக்மணி பரபரப்போடு ஓடி வந்து, இவ்வளவு அருள் புரிந்தது போதும் போதும் என்பதாக உன்னுடைய கையை பிடித்து தடுத்தாள். கிருஷ்ணா, பக்தேஷு பக்தேன சமானிதஸ்த்வயா புரீமசன்னேக நிஷாம் மகாசுகம் பதாபரேத்யுர்த்ரவினம் விநாயயோ விசித்திரரூபஸ்தவ கல்வனுக்கிரஹா. அடியார்களுக்கெல்லாம் அடியவனான நீ அந்த குசேலரை மிகவும் பெருமைப்படுத்தினாய் கிருஷ்ணா. அந்த குசேலரும் ஓர் இரவு துவாரகையில் இனிதே இருந்து மறுநாள் பொருள் ஏதும் பெறாமலேயே திரும்பிச் சென்று விட்டார். உன்னுடைய அருள் புரியும் தன்மை மிகவும் விந்தையானதல்லவா? யதிக்யயா சிஷ்யமதாஸ்யதச்சுதோ வதாமி பாரியாம் கிமிதி பிரஜன்னசோ त्वदुक्तिलीलास्मितमग्नदीप पुनः क्रमादपश्यन् மணிதீப்ரமாலயம். அந்த குசேலர், நான் செல்வத்தை யாசித்து இருந்தேன் என்றால் அந்த கண்ணனும் கொடுத்திருப்பார். இப்பொழுது மனைவியிடம் என்ன சொல்வது என்பதாக வழிநடுக சிந்தித்து கொண்டே சென்றார். ஆனால் அடுத்த வினாடியே உன்னுடைய திருமொழியிலும் உன்னுடைய புன்னகையிலும் மனம் ஒன்றியவராக செல்லவும் ஆரம்பித்தாள். தனது இருப்பிடத்தை அடையும் பொழுது ரத்னங்கள் ஒளி வீசிக் கொண்டிருந்த ஒரு மிக பிரம்மாண்டமான மாளிகையை அந்த குசேலர் கண்டார். கிம்மார்க விப்ரம்ச இதி பிரமன் க்ஷணம் கிருஹம் பிரவிஷ்டஸ்ததர்ஷவல்லபாம் சகீபரீதாம் மணிஹேமபூஷிதாம் புபோதச்சத்வத்கருணாம் மகாத்புதாம். வழி தவறி வந்து விட்டோமா என்பதாக சிறிது நேரம் திகைத்து நின்றார் குசேலர். அதன் பின்பு ஒரு வழியாக அந்த இல்லத்திற்குள் சென்றார். தோழிகள் சூழ இரத்னங்களாலும் பொன்னாலும் வைர வைடூரியங்களாலும் அழகாக விளங்கிய தன்னுடைய மனைவியை கண்டார். உன்னுடைய அருளானது மிக பெரும் ஆச்சரியத்துக்கு உரியது என்பதாகவும் அந்த குசேலர் உணர்ந்தார். சரத்னசாலாசு வசன்னபி ஸ்வயம் சமுன்னமத் பக்தி பரோ பிருதம் யயோ त्वमेव मापूरित भक्तवाञ्छितो மருத்புராதீசஹரஸ்வமே கதானே. அந்த குசேலர் ரத்ன மாளிகையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவற்றின் மீது பற்று இல்லாதவராக உன்னிடம் கொண்டுள்ள பக்தியினால் மோட்சத்தை அடைந்தார். குருவாயூரின் தலைவரே, அப்படியெல்லாம் பக்தர்களின் விருப்பங்களை நிறைவேற்றி வைக்கும் நீங்களே என்னுடைய நோய்களை போக்கி என்னையும் காத்தருள வேண்டுகிறேன் கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா என்பதாக 87வது தசகம் பூர்த்தியாயிற்று. அடுத்ததாக 88வது தசகத்தில் சந்தான கோபாலன் என்பவரை பற்றியதான வரலாறை நாம் காண இருக்கிறோம். பாலாஜி பதிவுகளில் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடியதான ஸ்ரீமன் நாராயணியம் அர்த்தங்களுடன் கூடிய ஸ்லோகங்களை அனைவரும் தொடர்ந்து ரசித்து கொண்டிருப்பீர்கள். நம்முடைய பாலாஜி பதிவுகள் மூலமாக ஆன்லைன் வாயிலாக பலவிதமான அற்புதமான ஸ்லோகங்களை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஸ்ரீமன் நாராயணியம், சுந்தரகாண்டம், லக்ஷ்மி ஹிருதயம், நாராயண ஹிருதயம், தேவி பாகவத மகாபுராணம் என்பதாக பல ஸ்லோகங்கள் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். தற்பொழுது ஸ்ரீமத் பாகவதம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த பதிவை காணொரும் அனைவரும் யாருக்கேனும் அற்புதமான ஸ்லோகங்களை கற்றுக்கொள்ள வேண்டுமானால்
பாலாஜி பதிவுகள் யூடியூப் சேனலில் தங்களுடைய எண்ணங்களை பகிரலாம். இல்லையேல் 9941050952 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலமாக தகவலை தெரிவித்தால் ஆலோசிக்கப்படும். இந்த பாலாஜி பதிவுகளில் வரக்கூடிய விஷயங்களில் யாருக்கேனும் ஏதேனும் சந்தேகங்களோ வினாக்களோ இருந்தால் மேற்கண்ட எண்ணிலேயே தொடர்பு கொள்ளலாம். இயன்ற அளவுக்கு தகுந்த ஆதாரங்களுடன் பதிலுரைக்கப்படும் என்பதாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஸ்ரீமன் நாராயணியம் ஒரு தசகமும் வியாதி நிவர்த்திக்காக சொல்லப்பட்ட அற்புதமான ஸ்லோகங்கள். ஸ்ரீமத் பாகவதத்தின் சாராம்சமே இந்த நாராயணியம். இவ்வளவு பொக்கிஷமான ஒரு கிரந்தத்தை 87 தசகங்கள் வரைக்கும் தொடர்ந்து அனுபவித்து கொண்டிருக்கிறீர்கள். இனியும் தொடர்ந்து இது போன்ற நல்ல விஷயங்களை கேட்டு ஆனந்தித்து பிறரையும் உற்சாகம் படுத்தும்படியாக தங்களை கேட்டுக்கொள்கிறோம். 9941050952 என்ற எண்ணிற்கு தங்களுடைய அபிப்பிராயங்களை தெரிவிக்கும்படியாகவும் கேட்டுக்கொள்கிறோம். ஸ்ரீ குருப்பியோ நமஹ. பாலாஜி சாஸ்திரிகள் பாலாஜி பதிவு யூடியூப் சேனலை அனைவரும் ஆதரிக்கும்படியாகவும் கேட்டுக்கொள்கிறோம். ஸ்ரீ குருப்பியோ நமஹ.